கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட மத்தேயு 5:13 இந்த வசனத்தை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். இயேசு சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்கிறார். இந்த உப்பு எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்று பார்ப்போமானால், ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக இந்த உப்பு பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய வாழ்க்கையில், இந்த பூமியில் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஜனங்கள் கெட்டு போயிருக்கிறாங்க, பாவத்திற்குள்ளாக கிடக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஆண்டவர் உங்களை உப்பாக வச்சிருக்கிறாரு. நீங்கள் போய் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்வதற்காக ஆண்டவர் உங்களை உப்பாக வச்சிருக்கிறாரு. ஒரு பிரைஸ் கார்டு, ஹல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகாமல் இருப்பதற்காக நீங்கள் ஒரு உப்பாக இருக்கிறீங்க. அதே போல் அந்த உப்பு வேறு எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தோமானால், இந்த உப்பு ஒரு சமையலுக்கு ஒரு ருசியுள்ள பதார்த்தங்களை செய்வதற்காக இந்த உப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோமானால் அவர்களுடைய வாழ்க்கை மாறாவை போல கசப்பாக காணப்படுகிறது. அந்த கசப்பாக காணப்படுகிற அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆண்டவர், ஒரு சுவையாக மாற்றுவதற்காக ஆண்டவர் உங்களை ஒரு உப்பாக வச்சிருக்கிறாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக நீங்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை போய் அவர்களிடத்தில் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது அவர்களுடைய வாழ்க்கை சுவையாக மாறுகிறது. அதற்காக ஆண்டவர் உங்களை உப்பாக வச்சிருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவர் வேறு எதற்கெல்லாம் அந்த உப்பை பயன்படுத்துகிறாங்க என்று பார்ப்போமானால், நறுமணத்திற்காக பயன்படுத்துகிறாங்க. அதாவது மனத்திற்காக பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு சமையல் பண்ணுறோம், அந்த சமையல் நல்ல வாசனை வருவது எதனால் வருகிறது? இந்த உப்பு போடுறதுனால நல்ல வாசனை வருகிறது. அதே போல் நிறையவருடைய வாழ்க்கையில் வாசனையே இல்லாமல், நறுமணமே இல்லாமல், அசுத்தமாக கிடக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் போய் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது அவங்களுடைய வாழ்க்கை நற்கந்தமாக மாறுகிறது, நறுமணமாக மாறுகிறது. ஆகையால் தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை இந்த பூமிக்கு உப்பாக வச்சிருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.